என்னன்னா ஒரு புதுசா ஒண்ணு லான்ச் பண்றோம். லான்ச்சிங்கிறத புதுசா ஒரு ஐடியா, புதுசா ஒண்ணு கஸ்டமருக்கு வேண்டி நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படிங்கும்போது, உங்க சேனல் உங்களோட சேனல்ல போகும்போது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள், எனக்கு அந்த ரீச், அப்புறம் வந்துட்டு சும்மா பார்க்குற நெறைய பேர் இருக்காங்க. வாங்கணுங்கிற பார்க்குறவங்க தான் உங்க சேனல் நெறைய பேர். அவங்களுக்கு வேண்டி இது கொண்டு போய் சேரணுங்கிறதுக்கு வேண்டி தான். கேப்லகான் ஃபர்னிச்சர் வந்துட்டு ஒரே தீம் தான். அதாவது 8 வருஷமா ஒரே தீம். என்னன்னா ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா, அது தலைமுறையா யூஸ் பண்ணணும். அடுத்த ஜெனரேஷன் நம்ம இது குடுத்துட்டு போணும். இது வீட்ல நீங்க 4 பேர் இருக்கீங்கன்னா, இது 5வது ஆளு. இந்த சோஃபா, டைனிங், கட்டில் எல்லாமே வீட்ல ஒன் ஆஃப் த பெர்சனா தான் நம்மளோட வீட்ல இருக்கும். நீங்க ஃப்ரிட்ஜ், டைனிங் டேபிள், டிவி எல்லாமே நீங்க மாத்திட்டே இருப்பீங்க. ஃபர்னிச்சர்ங்கிறத வந்து மாத்தக்கூடாது. இது வந்து ஒரு சொத்தா நம்ம ஒரு வீட வாங்கி கட்டிட்டு நம்ம பசங்களுக்கு குடுத்துட்டு போற மாரி, ஒரு சொத்தா நம்ம இது குடுத்துட்டு போணுங்கிறத என்னோட கான்செப்ட்ல தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு வேண்டி தான் நம்ம எந்த கலப்படமும் இல்லாம பியூர் கேரளா நிலம்பூ டீக்குட்ல நீ எப்படி கலப்படம் இல்ல, நீ எப்படி டீக்குன்னு சொல்ற, எல்லாருமே டீக் தானே சொல்றாங்க. உனக்கும் எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அதுக்கு வேண்டி நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ரிஸ்க் லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட்டோடவே மரத்துக்கு நம்ம வந்துட்டு ரோஸ்வுட் ஆனாலும் டீ குட்டானாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி என்ன பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு கஸ்டமருக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து பர்சனலாவே நம்ம வந்துட்டு தமிழ் சவுத் நம்ம எல்லாமே வந்து பர்சனலாவே ரொம்ப எமோஷனல் கனெக்டிவிட்டி. இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க சபரி நீங்க வந்துட்டு வாங்கியிருக்கீங்க, நீங்க வந்துட்டு வீட்டுல உங்க அப்பா அம்மாக்கு நீங்க வந்துட்டு வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது என்ன பண்றேன்னா இந்த சோஃபா வந்துட்டு இங்க வந்துட்டு ரெடி இது 60 மாடல்ஸ் இருக்கு ப்ரோ. எதுவுமே ரெடி டு டேக் கிடையாது. நீங்க வந்துட்டு அப்படி எடுத்துட்டு போற ஐட்டமே கிடையாது. நீங்க வந்து நீங்க எல்லா மாடல்ல உட்கார்ந்து பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து கிளாத் செலக்ஷன் பண்ணி 45 to 55 டேஸ் ஷூரா டைம் உங்களுக்கு வேண்டி அது கிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டி செஞ்சு கொண்டு வந்து தரோம். அதுல வந்துட்டு லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட்டோட தரோம். அப்ப நான் அது கொடுக்கும்போது உங்களுக்கு வேண்டி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த டைம்ல கேப்லகான் ஃபர்னிச்சர் கிராஃப்டட் உங்களுக்குன்னே செதுக்குனது உங்க வீட்டோட ஹெட் உங்க அப்பா உங்க அம்மா அவங்க பேரை வந்து நம்ம இதுல பதிச்சு சோஃபா வந்தாலும் டைனிங் டேபிள் இருந்தாலும் கட்டில இருந்தாலும் அதுல பதிச்சு நம்ம இதுல வந்துட்டு கொடுத்துருவோம். இது ரொம்ப புதுசா இருக்கு சார் கேட்கறதுக்கு. வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இது வந்து நீங்க சொல்லுங்க காலத்துக்கு அவங்க பேர் நின்னு பேசுறாங்க. 100%ங்க. இது வந்துட்டு எங்க அப்பா கொடுத்துட்டு போகும்போது எங்க அப்பா பேரு எல்லா நம்மளோடது நம்ம போனதுக்கு அப்புறமும் நம்ம இல்லாத டைம்லும் நம்ம வந்துட்டு இந்த சோஃபா பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா அது இருக்கணும். காசு பணத்தை தாண்டி நம்ம ஃபேமிலியா எமோஷனலா நம்ம ரொம்ப எல்லாருமே கனெக்டட். அதனால வந்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க யாரோட பேர் அவங்க பிடிச்ச பேரோ அவங்க பேரை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பதிச்சு கொடுத்துருவோம். இது வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்டாவே நம்ம பண்றோம். அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் அடிஷனல் சார்ஜ் எந்த சார்ஜுமே கிடையாது. இது என்னோட பர்சனலா இது பண்ணணும் கஸ்டமருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு இது ரொம்ப விரும்பி வந்து வாங்குறாங்க. இங்க வந்து வாங்குறாங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோ. 50,000 70,000ங்கிறது வந்து பெரிய அமௌண்ட். வாங்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒன்று இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி இது பண்றோம். அது சபரிக்கு சேனல்ல ஃபர்ஸ்ட் போடணுங்கிறது அவசரமா கூப்பிட்டது. ரொம்ப தேங்க்யூ சோ மச். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. கண்டிப்பா நல்லா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு சார். கான்செப்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. அந்த மன நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வாங்குவாங்க. எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பர்டன் எக்ஸ்ட்ரா செலவு எல்லாமே இது அதெல்லாம் ரெண்டாவது. எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம். ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுங்கிறதுல அதோட சம்பாத்தியம் வந்துட்டு எதுவுமே கிடையாது. நான் லைஃப்ல நிறைய அதை டேஸ்ட் பண்ணனால எனக்கு அது இன்னும் கண்டிப்பா. ஆல்ரெடி டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி கொடுக்குறீங்க. அது தவிர்த்து இப்ப இது ஒன்னு அடிஷனல் ஆட் ஆகும்போது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மீல் சாப்பிட்ட மாதிரி. ஏற்கனவே அந்த லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட்ங்கிறது இப்ப வரைக்கும் எல்லாரும் தனித்துவமா நம்ம நின்னுட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி இது ஒன்று பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பி. இந்த டைம் நிறைய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதையும் ஓனா பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் இது கெயின் மாடல். இதுலயே போயிடலாம். நம்ம பியூர் டீக்குட்ல நல்ல பாக்கெட் ஸ்ப்ரிங் ரெக்ரான் தலகாணி போட்டு கெயின் மாடல்னா பிளாஸ்டிக்கோ இதோ கிடையாது. பேம்பு மூங்கில்ல. ஓகே சார். 57,000 ஃபுல் செட் தான். ஃபுல் செட் அப்படியே வந்துரும் உங்களுக்கு. நல்ல ஒரு கால்ல பாத்தீங்கன்னா நல்லா கடஞ்சல இருக்கும். நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. ஓகே சார். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட கேட்டேன். இப்போ நிறைய ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா கஸ்டமர் வருவாங்களா வராம போயிடுவாங்க பயப்படுவாங்க. நீங்க ஜாலியா சொல்றீங்க 57,000 சொல்றீங்க. இது எப்படி சார்? இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் என் மேல இருக்கிற விமர்சனமும் என்கிட்ட நல்லதோ என்னன்னா நீங்க இருக்கிறத சொல்லிடுறீங்க. இப்போ நான் லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட் கொடுக்குறேன். இது இரும்பு மாதிரி இது ஒண்ணுமே ஆகாது. தூக்கி தண்ணியில போடுங்க, தூக்கி உடைங்க, மேலே ஏறி நின்னுங்க, எதுவுமே பண்ண மாட்டேன். இது சீசன் பண்ணது. இதுக்கு இருக்கிற டிஃபெக்ட்ஸ் இது எல்லாமே எடுத்து நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நான் சர்டிபிகேட் தரேன். இதையும் தாண்டி இது வந்து நேச்சர். இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. குழந்தை பார்க்கவும் முடியாது. 90% இதுல ஒண்ணு வராது. அதுக்கு மேலே ஏதாவது கிராக்கா பூச்சி ஏதாவது வந்ததுன்னா அது என்னோட பொறுப்பு. இந்தியாவில் எங்க இருந்தாலும் நம்ம வந்துட்டு சரி பண்ணி கொடுத்துருவோம். இல்லைன்னா மாத்தி கொடுக்கணும் மாத்தி கொடுத்துருவோம். அதனால என்னன்னா நான் வந்துட்டு அந்த ரேட் சொல்லி பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப லாங்ல இருந்து வராங்க ப்ரோ. கண்டிப்பா எல்லாரும் வராங்க. டைரக்டா வராங்க. ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாள் இதுக்கு வேண்டிய ஸ்பெண்ட் பண்றாங்க. டைம் வைஸ் உடம்பு வைஸ் மணி வைஸ் ஸ்பெண்ட் பண்ணி வராங்க. இங்க வந்துட்டு நம்ம ஒன்னு வீடியோல ஒன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு இங்க ஒன்னு இருக்கும்போது ரொம்ப ஒரு ஏமாற்றமா உங்களுக்கு கண்டிப்பா இன்னொன்னு. அதனால என்ன பண்ணிட்டேன்னா இப்போ வந்துட்டு இந்த கெயின் மாடல், இந்த மினியேச்சர் மாடல், இந்த மாடல் எல்லாமே இங்க இருக்கு. நீங்க வரீங்க. நிறைய பேர் சில பேர் என்னன்னா சங்கடப்படுறாங்க.
என்ன இவ்வளவு மாடல் இருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் ஒண்ணு பார்த்துட்டு வருவேன் நீங்க செஞ்சுட்டு வேற மாதிரி அனுப்புவீங்களா, அப்படி ஒரு சந்தேகங்கள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கு. கண்டிப்பா என்ன காமிக்கிறது ஒண்ணு கொடுக்கறது ஒண்ணு இல்ல, நான் காமிக்கிறது ஒன்னை விட கொடுக்கறது ஒரு பெர்சன்டேஜ் ஆகுது அது நல்லா இருக்கும் தவிர கம்மியா இருக்காது. கண்டிப்பா அதுக்கான சாட்சி தான் அந்த லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட்டோட. ஏன் அதுக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்க வரீங்க, நீங்க சென்னையில இருந்து டிராவல் பண்ணி வரீங்க, எனக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து வெளியூர்ல நிறைய பேர் வராங்க, கண்டிப்பா குடும்பத்தோட கார்ல எல்லாம் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வராங்க. நான் பர்னிச்சர் வாங்க போவேனான்னு தெரியல, நான் போகவே மாட்டேன். ஒரு மொபைல் ஒரு 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் மொபைல் வாங்கினாலும் பக்கத்துல என்ன கடையா இருக்குன்னு வாங்கிருக்கீங்க. ஏன்னா ஒரு மெனக்கெட்டு வரும்போது இந்த மாடலை போட்டோல அமைச்சிருப்பேன், கேட்லாக்ல வீடியோல பார்த்திருப்பாங்க, இந்த மாடல் பர்சனலா பார்த்து உட்கார்ந்து பார்த்து வாங்கணுங்கன்னு வரேன், இந்த மாடல் நான் டக்குன்னு சேல் பண்ணிட்டு எனக்கு உடனே காசு கிடைச்சிரும். கண்டிப்பா ஆனா வந்துட்டு அவங்க வந்து பாக்குறதுக்கு இந்த மாடல் இருக்காது, அது பெரிய ஏமாற்றமா இருக்கு நிறைய பேத்துக்கு. அதனால இங்க வந்து நீங்க உட்கார்ந்து பாருங்க, பார்த்துட்டு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு 30% வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி. ஆமா, நீங்க வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு நீங்க என்ன பாக்குறீங்களோ அதுதான் வரும். அதுல 1% கம்மியா இருந்தாலும் நீங்க டெலிவரி நீங்க எடுக்க வேண்டாம். ஏன்னா நான் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் வாங்கல, 30% தான் வாங்குறேன், பேலன்ஸ் டெலிவரி பண்ணிட்டு அங்கதான் நான் அமௌண்ட் வாங்குறேன். அதனால நான் வந்து என்னோட எத்திக்ல நான் கரெக்டா இருக்கிறேன். கண்டிப்பா அதுக்கு மீறி ஏதாவது ஆச்சுன்னா அது என்னோட பொறுப்பு. சூப்பர் சார். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஷாப் இந்த மாதிரிலாம் வந்து ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பா சார் இன்னொன்னு நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, இப்போ இந்த மாதிரி வெயிட் பண்ணி கஸ்டமர் வாங்குனீங்கன்னா எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க சார்? 100% சாட்டிஸ்ஃபை இருக்காங்க, 100%. அதனால தான் இந்த வண்டி ஓடிட்டு இருக்குது. கண்டிப்பா சார், இல்லைன்னா எங்கேயாவது ஸ்டக் ஆயிரும் கண்டிப்பா. சோ இந்த மினியேச்சர் மாடல் பத்தி கொஞ்சம். மினியேச்சர் வந்து இது வரைக்கும் நம்ம டீ குள்ள தான் இது வரைக்கும் காமிச்சிருக்கோம், இந்த 6-7 வருஷமா டீ குள்ள தான் காமிச்சிருக்கிறோம். இது அப்படியே பியூர் ரோஸ்வுட்ல பாருங்க எப்படி இருக்கு. ஆமா, இது பியூர் ரோஸ்வுட்ல பண்ணிருக்கிறோம். இதோட கிரைன்ஸ் இதோட எல்லாமே வந்து நேச்சர். இது டீக்கை விட ரோஸ்வுட் என்னன்னா கிரைன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா நமக்கு கிடைக்கும் நேச்சுரலாவே. அப்போ லுக் வைஸ் வந்து நல்ல கிராண்டா இருக்கும் உங்களுக்கு. டீக்கு ரோஸ்வுட்டுக்கு என்னன்னா ஒரு 20,000 வித்தியாசம் ப்ரோ. இது ஒரு 54னா இது ஒரு 74 அந்த மாதிரி வரும். சோ இதுக்கு டீ பை ஆட் ஆயிரும். டீ பை வந்து தனியா. இப்போ இந்த டீ பை நான் வச்சிருக்கேன், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி மாடல் வேணுங்குவாங்க. அதனால இங்க வந்து அவங்க வேணும்னா செலக்ட் பண்ணிக்கிறாங்க, வேண்டாம்னா டீ பைஸ் எல்லாம் போட முடியாது, இடைஞ்சலா இருக்குங்குவாங்க. அதனால வேணும்னா வாங்கிக்கலாம். டீ பை மாடல் என்ன ரேட் வருதுங்க சார்? இது வந்து உங்களுக்கு 74 வரும், 74,000 வரும். இதே பாத்தீங்கன்னா ரூல் பேஸ்கெட் போனதுல காமிச்சோம், நல்ல 12 இன்ச் நல்ல பாக்கெட் ஸ்ப்ரிங். இதுல டீக்ல போனீங்கன்னா ஒரு 56, ரோஸ்ல போனீங்கன்னா ஒரு 76 கண்டிப்பா அந்த ரேஞ்சில வரும். இது அதே மாதிரி அமீபா வந்து நல்ல உங்களுக்கு பெங்களூர்ல காமிச்சோம், டீக்ல காமிச்சோம், இது ரோஸ்வுட்ல இருக்கு. அதே மாதிரி ரோஸ்வுட்லனாலும் இந்த மாதிரி பேர் நம்ம இதுல நேம் வந்து பாத்துறீங்க. இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர் காமிக்க வேண்டி பண்ணி வச்சிருக்கிறது. உங்களுக்கு என்ன நேமோ நம்ம வந்து பதிச்சு கொடுத்துருவோம். நம்ம இது வந்து 75, டீக்ல போனீங்கன்னா உங்களுக்கு 55. சார் இப்போ ஒவ்வொரு ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஏதாவது ஆஃபர்பாங்க, மந்த்லி வேணுமா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்பாங்க. நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரேட்னு சொல்றீங்களா? இது வந்து நெக்ஸ்ட் மந்த் சேஞ்ச் ஆயிடும். ஒண்ணும் இல்ல சரி ப்ரோ, இந்த புஷ்பா வந்துட்டு 2018ல நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகே சார். 64 64,000 ரூபாய். ஓகே சார். இந்த புஷ்பா இப்போ வந்துட்டு 2026ல இருக்கிறோம் நம்ம. 8 வருஷம் முடிஞ்சது. இது ரேட் வந்து 62 குறைஞ்சிருக்கு. ஆமா, 2,000 கம்மியா இருக்கு. ஓகே. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நீராளின்னு ஒரு மாடல் இருக்கு நம்ம கிட்ட. நீராளி மாடல் நம்ம அப்ப போட்டது 75. ஓகே சார். இப்போ அது வந்து 68. பரவாயில்லை சார். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ரீச் ஆவறீங்கன்னா அது வந்து இன்னும் ரேட் எச்சதா இல்ல. நான் வந்துட்டு ஒண்ணு இல்ல, இந்த அனகோண்டா நம்ம போன இதுல போட்டோம், சூப்பரா இருந்தது அனகோண்டா. நல்ல மாடல், நல்ல ஹெவி. இது வரைக்கும் இந்த மாடல் நீங்க போட்டோ எடுத்துட்டு வேற எங்கேயுமே நீங்க கண்டிப்பா வாங்க முடியாது, பார்க்கவும் முடியாது. ரொம்ப கிராண்டான மாடல். 94. இந்த மாசத்துல இது 89. எதனாலங்க சார்? எதனால அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஒரு 50 ரேஞ்சில் 50-60 ரேஞ்ச் பட்ஜெட்ல வராங்க. வந்து பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருது. பிடிச்சிட்டு இப்போ 60 ரேஞ்சில் வர்றவங்க 70க்கு போவாங்க, 75 வரைக்கும் போவாங்க. கண்டிப்பா அது 90 போகும்போது அவனால போக முடிய மாட்டேங்குது. அப்ப நான் என்ன பண்ண, நம்ம லாபத்துல இருந்து எதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போகணுங்கிறதுக்கு வேண்டிதான் அந்த ஒரு 5,000 6,000 ரூபாங்கிறது பட்ஜெட்ல யோசிப்பாங்க. அப்போ அந்த பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணும்போது அவங்க அந்த பட்ஜெட்டை தாண்டி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால அனகோண்டா வந்து 89 உங்களுக்கு 89,000 உங்களுக்கு. இது பட்டர்ஃப்ளை ப்ரோ. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை, ஆமா பட்டர்ஃப்ளை மாடல் அவ்வளோ சூப்பர், நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. நல்ல மாடல். உங்களுக்கு வந்து 68 அந்த ரேஞ்ச் தான். 68,000 வந்து வருது. 68,000 தான் வருது. அதெல்லாம் ஹேண்ட் ரெஸ்ட் மாதிரி வந்துருக்கு. ஆமா, இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலா இது வந்து சிங்கிள் சீட்டர் தான். ஆனா 2 பேர் தாராளமா உட்காரலாம் உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுல வந்து கல்கி ரோஸ்வுட், நிறைய கல்கி வந்து டீ குட் காட்டியிருக்கிறேன். ஓகே. குஷன் இல்லாம நீங்க சூப்பரா உட்காரலாம். நீங்க உங்களுக்கு வந்துட்டு 79 79,000 வருது. ஓகே சார். இது வந்து சாமுராய். இந்த சாமுராய் இருக்குல்ல, இது வந்து நல்ல மாடல் ப்ரோ, சூப்பரான மாடல், புது மாடல். சாமுராய் வந்து ரோஸ்வுட்ல 3 சீட்டர் கஸ்டமர் கேட்டார். அவருக்கு குஷன் வேணும் கேட்டனால அடிச்சோம். பட் அது வித்தவுட் குஷன் தான் அதோட லுக்கே.
பார்க்க தான் லுக்கா ஆமா இருக்கு. ஏன்னா இதோட லுக்கு தான் இந்த சோஃபாவோட லுக்கே. ஓகே அவர் அங்க சாயமா குஷன் வேணும்னு கேட்டாரு, அது நல்லா இருக்காது. ஓகே. அவங்களே நாளைக்கு அதை எடுத்துருவாங்க. அது கண்டிப்பா. பிக்சபிள் இல்ல, அது சும்மா லுக் வச்சு வைஸ் இதுதான் 100% 72 வருது. ஓகே. நம்பர் 72,000 72,000 வருது. சூப்பரா இது இருக்கு. டாடாய்ஸ் நம்ம ரெகுலர் மாடல். 60 அந்த ரேஞ்சில் 64 இருந்தது. டாடாய்ஸ் மாடல். ஆமா அதே மாதிரி 64 இருந்தது. ஓகே சார். பழைய வீடியோ எல்லாமே எடுத்து பார்த்தா 64 வரும். ஓகே இது வந்து இப்ப 62 62,000 வந்து 62,000 வந்து. இது நம்ம டியூடு. இது அதே மாதிரி 74 இருந்தது. ஓகே சார். இது 68 ஆயிருச்சு. 68,000 தாங்களா? ஆமா எனக்கு என்னன்னா எல்லாம் வந்து பிடிக்குது, எல்லாருக்கும் பிடிக்குது. கொஞ்சம் பட்ஜெட் முன்ன பின்ன இருக்கும்போது யோசிக்கிறாங்க. ஓகே. அவங்களுக்கு வேண்டி கொஞ்சம் 2-3,000 ரூபாய் கம்மி பண்ணிட்டேன். எதுக்கு சார் கும்கி? அப்பா பாருங்க பேருக்கு ஏத்த மாதிரி ஆளு. இது கொம்பன் இருக்கு, அதோட குட்டி. இது ஓகே. கொம்பி இங்க நிறைய என்ன வேணா வச்சுக்கலாம். குட்டியே இவ்வளவு வலுவா இருக்காரு. ஆமா இது 65 ஓகே. நல்ல மாடல் ப்ரோ, சூப்பரா இருக்கும். இது 65,000 வருது. 65,000 ரூபாய் வருது. ஓகே சார். அப்புறம் இது நீராளி உங்களுக்கு நிறைய காமிச்சிருப்போம். உங்களுக்கு 69. பாருங்க நீராளி. ஆமா இது மார்க்கோ உங்களுக்கு 58. இது பாருங்க மார்க்கோ. ஒரு பேருக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து எந்த ஒரு குறைச்சலுமே இல்ல, அந்த அளவுக்கு தான் இருக்கு. இது ஜெயிலர். ஜெயிலரா? ஆமா அப்பா இங்க பாருங்க. 55. எல்லாம் பேட்டர்ன் மட்டும் பாருங்க, எல்லாமே ரெஃபரன்ஸ் தான் காட்டிட்டு இருக்கோம். 100%. ஓகே நெக்ஸ்ட் இது பைசன். பைசன். பைசன்ல பார்த்தா நல்ல ஹெவியா இருக்கும். 56 தான். 56ல ம். ஒரு நம்ம நல்லா ஒரு யோசிச்சு யார் பேச்சு யாரோட அட்வைஸும் கேட்காம ஒரு 55,000 56,000 ரூபாய்க்கு பியூர் டீ குட்ல குஷனே இல்லாம எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ஓகே. சர்டிபிகேட்டோட நம்ம வந்துட்டு இது கொடுத்துட்டு இருக்கிறோம் போது நீங்க 100% வந்து ரொம்ப ரீசனபிள் தான். ஓகே சார். இந்த லோ ரேஞ்சு அதெல்லாம் கிடையாம நீங்க கொடுக்குற 55க்கு இதுல இருக்கான்னா இதுல இருக்கு. அது நீங்க யோசிச்சாலே அதுல வந்துடும் உங்களுக்கு. பியூர் டீ குட்ல இது வந்து 56,000. 56,000 ரூபாய் வரும் உங்களுக்கு. இது Okay. பிரஜாபதி. பிரஜாபதிங்களா? இன்னொன்னு என்னன்னா எனக்கு ஃபுல் டீ பிடிச்சிருக்கு ப்ரோ. ஓகே. இவ்வளோ வருஷமா நான் குஷன் யூஸ் பண்ணிட்டேன், ம். எனக்கு ஃபுல் டீக்ல உட்காரணும், பேக் பெயின் நல்லா இருக்கும், ஹீட் இருக்காது அப்படிங்கிறவங்களுக்கு சும்மா பழகறதுக்கு இந்த மாதிரி 2 இன்ச் ஃபோம் நம்ம தனியாவே கொடுத்துருவோம். நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓகே. அப்படிங்கும்போது 3-1-1 போட்டு 5 பில்லோ கொடுத்துருவோம். ஓகே. நீங்க போட்டு வேணா உட்கார்ந்து எடுத்துக்கலாம். சூப்பர் அது சார். 4-5 தனியா வரும் உங்களுக்கு. இது நேம் என்ன சார்? வாயா? பிரஜாபதி. பிரஜாபதிங்களா? பிரஜாபதி இருக்கிறதுல கிராண்டான சோஃபா ஓகே. உங்களுக்கு 73. இது ராஜாக்கள் யூஸ் பண்ற மாதிரி ஆமா. பயங்கரமா இருக்கு. Next இது மீனோட வால்ல ரோஸ்வுட்ல கார்னர் பண்ணிருக்கணும். ஓ கஸ்டமர் ஆர்டர் ஓகே. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து. கார்னர் சோஃபாங்க சார். ஆமா கார்னர் சோஃபா. ஓகே. கார்னர் சோஃபா 3+1+1 எல்லாமே கார்னர் சோஃபா பண்ணிக்கலாம். ஓகே சார். இது வந்து 2020ல கார்னர். ஓகே. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா இது நல்ல மூவ்மெண்ட். இது திவான்ல வந்துட்டு ஓ. பிளஸ் படுத்துக்கலாம், ஓகே சார். பிளஸ் சோஃபா வந்து திவான் பிளஸ் கார்னர். பயங்கரம். உங்களோட மெஷர்மெண்ட்ல அவங்க கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃபைன் சார். அப்புறம் இதுல ஆர்கிட் ப்ராட் நம்ம நிறைய காமிச்சிருக்கோம். 38 ஓகே. அந்த ரேஞ்சில் வந்துடும். இது வந்துட்டு எனக்கு சும்மா பெஞ்ச் டைப் குஷனே இல்லாம எனக்கு ஃபிளாட்டா வேணும், ரொம்ப சிம்பிளா வேணும் ஓகே. அப்படிங்கிறது பெஸ்ட் மாடல் 38. 38,000. 38ல இது எல்லாமே கொடுத்துடலாம். ஓகே சார். இது வந்து 2020 ஓ உங்களுக்கு 49 அவ்வளோ கிராண்டா இருக்கும். என்ன சார் சிரிக்கிறீங்க? ஆமா, நல்லா கிராண்டா இருக்கும். 49ல ஓகே. தாராளமா நீங்க வந்து கண்டிப்பா வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு இது வந்து நீராளியில குஷன் 68. பயங்கரமா இருக்கு சார். எல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்க இது ஜல்லிக்கட்டு 55. இதெல்லாம் மதுரை சைடு நல்லா போவேன் நல்லா சார். நல்லா பயங்கரமா பார்ப்பாங்க. இது வந்துட்டு சக்கர மாடல் 36. 36. 36க்கு எங்கிட்ட வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து 32 ப்ரோ. ஓகே. 32க்கு இந்த மாடல். 32க்கு இதான் நம்ம ஷாப்போட ஸ்டார்டிங் பிரைஸ். ஆமா. ஓகே. இதே 32க்கு தான் நம்ம லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட்டோட ஓகே. இந்த 32க்கு என்ன மரம் யூஸ் பண்ணிக்கிறோமோ ஓகே சார். அதே மரம் தான் அனகோண்டாக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓ. 32க்கு ஒரு மரம், ஓகே. இப்போ ஹை ரெண்டுக்கு ஒரு மரம்லாம் கிடையாது. ஒரே தான். என்ன மரத்தை எங்கெங்க கம்மி பண்ண முடியுமோ ஓகே. கம்மி பண்ணி 32க்கு எல்லாருமே வாங்கணும். எல்லாருனாலையும் வாங்க முடியும் கண்டிப்பா சோஃபா. 32 கேரண்டி வாங்குவாங்க. ஆமா. சார் இது நேம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இது வந்து ஸ்மால் வள்ளி. ஸ்மால் வெல். ஆமா யானை கொம்பு குஷன் வித்தவுட் குஷன் உங்களுக்கு இந்த 55 சூப்பரா இருக்கு. இந்த ரேஞ்ச் வரும். இதெல்லாம் சார் கேஸ் எல்லாம் வராதுல சார்? ஆமா, எவ்வளவு கேட்கலாம். பயங்கரமா இது இருக்கு. வந்து ட்ரம் ஸ்டிக் முருங்கா. ஓ அப்பா இங்க பாருங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் பேட்டர்ன் யங்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கூட லைக் பண்ணுவாங்க. 100% அபார்ட்மெண்ட். எனக்கு 1 BHK தான் இருக்கு, 2 BHK தான் இருக்குங்கிறது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து உட்கார்ந்து பார்த்தாலே அது உங்களுக்கு பிடிச்சிரும். கண்டிப்பா சார். நீங்க அந்த மாதிரியான இந்த ஒர்க்மேன்ஷிப் அந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோம் ப்ரோ. சும்மா நம்ம எங்கிட்ட வேலை செய்யறவங்க வந்துட்டு நியர்லி ஐடி பீப்புள்ஸ் வாங்குற சேலரி வாங்குறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு சும்மா ஹிந்திக்காரங்கள வச்சு நம்ம இது பண்ணல. அப்பா தாத்தா நானு அப்படிங்கிற ஜென்ரேஷனா வந்து பியூரா வந்து கார்ல வருவாங்க. நம்ம ஆளுங்க கார்ல வந்து யார வேணா வாங்கலாம். கார்ல வரனால இதா இல்ல, யார வேணாலும் அவங்களோட உழைப்பு தான் வருவாங்க. மந்த்லி ஒரு மாடல் 2 மாடல் ரிலீஸ் பண்றது அஜெண்டா. இந்த ஒரு ஸ்கேல் போட்ட மாதிரி இந்த மாதிரி எடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துருக்கும் போது அந்த மாதிரி சின்னதா ஒரு மிஸ் ஆனாலும் வேஸ்டா போயிடும். கண்டிப்பா சார். அதனால அவ்வளோ பியூரா அவ்வளோ மெனக்கெட்ட ஆளுகளை வச்சு பண்ணிட்டு பண்ண முடியும். கண்டிப்பா. இது பூமராங் நம்ம பெங்களூர்ல பார்த்தோம்.
57. சொன்னவே பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். ஆமா. இது வந்து டபுள் குஷன், ரெக்ரான் ஃபோம்னா ஃபோம் ரெண்டுமே இருக்கு. நல்ல மாடல் இப்போ. மோனிகா வந்துட்டு ரோஸ்வுட்ல 82 க்குள்ள 59 அந்த ரேஞ்சில் வரும். மோனிகா மாடல். மோனிகா மாடல் பார்த்தாச்சு. இது ரூல் மாடல். இது அதே மாதிரி தான் நல்ல 12 இன்ச்சில் பாக்கெட் ஸ்ப்ரிங் குஷனு, சிம்பிள் அண்ட் எலகண்டா. டீக்ல வந்து 55, ரோஸ்ல வந்து 75. ஏங்க சார், இப்போ கஸ்டமர் பண்ணா இது ஒன்று மட்டும் கேட்டாலும் இது உங்களால் தர முடியுமா? செஞ்சு தருவோம். ஆர்டர் கூட செஞ்சு கொடுப்போம். அது பிரச்சனை இல்லை. செட்டாக தான் வாங்கணும் அப்படிலாம் ஆர்டர் கூட செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம. இது என்ன சார் நியூ லான்ச் பண்ணிருக்கீங்க? ஆமா, இது நியூ லான்ச் ப்ரோ. இது வந்துட்டு வீல் வச்சிருக்கு. எங்க வேணா நம்ம இழுத்துட்டு போயிடலாம். இப்போ ஸ்டடி டேபிளா இருக்கு, டைனிங் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்ல நம்ம இது அட்ஜஸ்டபிள் டேபிள், எக்ஸ்பேண்ட் டேபிள். எப்படி சார் எக்ஸ்பேண்ட்? இது ஒன்றும் ஜஸ்ட் ஒரு லிவர் இருக்கு, பட்டன் மாதிரி. இது அமுத்துனா இது ஒரு இது. ஓகே. இது அமுத்துனா இது. வாவ். இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6. என்ன வேணாலும் எங்க நீ சொன்ன ஸ்டடி டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே, டைனிங் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம். நீ உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம், வர்க் பண்ணிக்கலாம். ஓகே. அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி நம்ம அகைன் வந்து இங்க சின்ன லிவர் இருக்குது, அமுத்திட்டு வச்சுட்டு உங்களுக்கு அமுத்துனோம்னா நம்ம என்ன ஸ்டேஜ்ல வேணாலும் நம்ம கொண்டு போய் நிறுத்திக்கலாம். ஓகே, ஃபைன் சார். ஜஸ்ட் 19,000 ஃபுல் டீக்ல 19,000 வந்தது. 19,000. எது கீழ வீல் கொடுத்துக்க ரொம்ப வீல் கொடுத்து நம்ம எங்க எந்த ரூம்ல வேணாலும் நீங்க நகர்த்திட்டு போய்க்கலாம். அடுத்த ரூம் போகும்போது தூக்கிட்டுல போக வேண்டியது இல்ல. எந்த ரூம்ல வேணாலும் நீங்க நகர்த்திட்டு போயிடலாம். பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா லேடிஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பா 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 சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பாக்குறது இது பியூர் ரோஸ்வுட்ல வந்து லியோ. ஓகே. இது வரைக்கும் லியோ வந்து டீக்குட்ல தான் காமிச்சிருக்கேன், ரோஸ்வுட்ல காமிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பியூர் ரோஸ்வுட்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரைன்ஸ் எடுத்து தெளிச்சு விட்டுருக்க கிரைன்ஸ் மரமா ஒரு கிஃப்ட் நமக்கு. இதெல்லாம் கண்டிப்பா பார்த்தால இந்த ஒரு அக்ரெசிவ்னு சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி பாக்குறீங்க. ரகடா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. போட்டு உட்கார்ந்தால தன்ன போல மதிப்பு வந்து 100% கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் இது வந்து புஷ்பா 62 புஷ்பா. நல்ல கிராண்டா வேணும். கலர்ஸ் வந்து 20-25 கலர்ஸ் இருக்கு ப்ரோ. புஷ்பா உங்களுக்கு புஷ்பா 2 இருக்கு. அது மாடல் இல்ல, ஒரு மினிஸ்டர் லுக்ல கிடைக்கும். ஆமா 100%. அவங்க வந்து RDX அவருக்கு எப்பவுமே ஒரு ரோல் இருக்கு கடையில. இவர் வந்துட்டு நம்ம கொம்பன் ப்ரோ. நம்ம கொம்பன்ல வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா 421 கஸ்டமர் ஆர்டர், நல்ல பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு நல்ல ஒரு ஜம்முன்னு நல்லா ரொம்ப டயர்டா வந்து உட்கார்ந்தோம்னா அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்கும். எலகண்டா இருக்கும். ரொம்ப வந்துட்டு ரொம்ப கசகசன் டிசைன் இல்லை, ரொம்ப நீட்டான டிசைனு. ஆனால் நல்லா சாலிடு, சும்மா நகர்த்தெல்லாம் முடியாது. 2 பேர் வேணும் தூக்கறதுக்கு. கண்டிப்பா சார். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியம் கிளாத்தில் 78,000 வருது. 3+1+1 78,000 வந்து. 78,000 வருது. இதுல வந்து வாங்கி வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டே இருக்கலாம். நல்ல ஒரு இது எல்லாமே நிறைய மாடல் ப்ரோ. இதில் கிராப் நண்டு மாடல் ரோஸ்வுட்ல நிறைய காமிச்சிருக்கிறோம். ஓகே சார். இவங்க வந்து ஷட்டர் கடையோட ஷட்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தா. ஷட்டர் மாடல் ரோஸ்வுட்ல. ஒரு யானை தந்தம். இவர் தான் இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார். இவர் தான் வந்து உட்கார்ந்தாலே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆர்டர்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் இவங்க தான். அதான் நீங்க சொன்னது தான். இங்க பாருங்க, இந்த தந்தம்னா அந்த தந்த மாதிரியே ஃபினிஷிங் எடுக்கணும். அதுதான் பியூர் ரோஸ்வுட்ல 65,000 தான். டீக்குள்ள போனீங்கன்னா 48,000 தான் உங்களுக்கு. 48,000. ஆமாங்க. ஏங்க சார், இப்போ நீங்க இத்தனை மாடல் வந்து வச்சிருக்கீங்க. இதை தவிர்த்து அந்த நிறைய கஸ்டமர் என்ன வச்சுப்பாங்கன்னா, நான் ஒரு மாடல் சொல்றேன், அந்த மாடல் அதுக்கு அனுப்புவாங்க, நான் சரின்றுவேன். நான் என்னோட கேட்டலாக் அனுப்புவேன், அவங்க கொடுத்த மாடல் வேண்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவீங்க. பரவாயில்ல சார். ஒண்ணுமே பேச மாட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டு கேட்டலாக் அனுப்புவேன். ஓகே. இது இருக்கிறது பாதி தான், இனி பாதி கேட்டலாக்ல இருக்கு. ஓகே சார். அதனால வந்து இவங்க வந்து யானை தந்தம் குஷன் காமிச்சோம். ஓகே. இவங்க வந்து பியூர் வுட், ஃபுல் வுட், சீட்டிங் எல்லாமே வுட். பயங்கரமா உங்களுக்கு 75 75,000 வந்துரு. சூப்பரா இருக்கு. ரேஞ்ச் வந்துரும். ஃபுல்லாவே 75 இதெல்லாம் நான் நினைச்சாங்கன்னா 75,000 மேலயே நம்ம விக்கலாம் ப்ரோ. ஒண்ணு இல்ல, இந்த கட்டில் பாருங்க, ரோஸ்வுட் கட்டில். ரோஸ்வுட் கட்டில் இது நாள் வரைக்கும் சென்டர்ல ரோஸ்வுட் யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சார். படுக்கிற இடமும் ரோஸ்வுட் தான். சூப்பரா நீங்க ரோஸ்வுட்லயே படுத்து ரோஸ்வுட்ல எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கட்டில் யாரை கேட்டாலும் நீங்க 90,000 1 lakh தான் சொல்லுவாங்க ரோஸ்வுட்ல. நான் வெறும் 69,000 தான் கொடுக்குறேன். 69,000. ஆமா, 69,000. எனக்கு என்னன்னா எல்லாரும் வாங்கட்டும், ரோஸ்வுட் எல்லாருமே யூஸ் பண்ணட்டும். ரோஸ்வுட்லாம் வந்துட்டு ரோஸ்வுட்டா அப்படின்னு பாய் திறந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்த காலம் இருந்தது. எல்லாருமே வாங்கணும்னு சொல்லி தான் ரோஸ்வுட்ல வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஷட்டர்ல வந்து ஃபுல் வுட். இது நம்ம சுருள். எனக்கு குஷன் டைப்பு, எனக்கு ஃபுல்லா குஷன் வேணும், ஆனா சிம்பிள் மாடலா வேணும், ஹெவியா வேணுங்கிறவங்களுக்கு இது செம மாடல். இது நல்ல மூமெண்ட். 58,000 தான். கண்டிப்பா 58,000ல இவ்வளவு ஹெவியா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சூப்பர் சார். நம்ம தெரிஞ்சு லாஸ்ட் டைமே நம்ம சீமான் சார் வாங்கியிருந்தாரு சொன்னீங்க. அவர் எந்த மாடல் சார் வாங்கி? அவர் எம்புரான் வாங்கி அங்க நம்ம பெங்களூர்ல காமிச்சிருக்கோம். ஸோ எம்புரான் மாடல் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ரோஸ்வுட் காட்டன். இது எல்லாமே மாடல்ஸ் நிறைய. இதெல்லாம் கல்யாணத்துக்கு நீங்க பொண்ணுக்கு பையனுக்கு நீங்க அவ்வளோ
ஒரு ஒரு கௌரவமா நீங்க தாராளமா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் வந்ததாச்சு. இது வந்து ஆமா இது வந்து காட்டன் டைனிங்க்கு ஓகே. எல்லாமே நம்ம காமிக்க முடியாது. நம்ம கேட்டலாக் பிடிஎஃப்ல அனுப்பிச்சிடுறேன் கண்டிப்பா எல்லாமே. ஓகே. டைனிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது புது மாடல் பட்டர்ஃப்ளை. செமையா இருக்கு சார் இது. நீங்க அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை செஞ்சு வச்சிருக்கிறோம் நம்ம. சார் இது இப்பதான் சார் நான் நம்ம பேஜ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க first போறீங்க. time. ஓகே சூப்பரா இருக்குது. இது அப்படியே பட்டர்ஃப்ளை சென்டர்ல பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையா இருக்கும். ஓகே. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து ஒரு 6 சீட்டர். ஓகே சார். எனக்கு ஒரு 8 வேணும் 10 வேணும் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்ல. ஓகே. இந்த பட்டர்ஃப்ளைக்கு அந்த பட்டர்ஃப்ளைக்கு எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஓகே சார். இதை தூக்கிட்டு இந்த பக்கம் வச்சுட்டு ஓகே. கண்ணாடி பெருசு பண்ணோம்னா எத்தனை பேர் வேணாலும் ஓ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா கிளாஸ் அப்படி தூக்கிக்கலாம். ஓகே சார். தூக்கிட்டு நீங்க இது நகர்த்திக்கலாம். அதே மாதிரி இது ஸ்பேஸ் சேவிங். ஸ்டார்டிங் 34ல இருந்து இருக்கு ப்ரோ டைனிங். இதுக்கு ஏதாவது நேம் இருக்கா சார்? இது ஸ்பேஸ் சேவிங் இந்த பிஸா. பீஸா சார் மாதிரி அது மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரி இதுல ஸ்கொயர் இருக்கு. ஓ அதுல பியூர் ரோஸ் வுட்ல வச்சிருக்கிறேன். டைனிங் டேபிள் பியூர் ரோஸ் வுட்ல இருக்குது. ஓகே. நிறைய மாடல்ஸ் இருக்கு ப்ரோ. டைனிங் டேபிள் நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது வந்து ஸ்டார்டிங் 38ல இருந்து கிங் சைஸ் காட். ஓ கிங் சைஸ் சார். ஃபுல் டீக்ல ஸ்டார்டிங் 38ல இருந்து இருக்கு. ஓகே. குயின் வந்து 29ல இருந்து இருக்கு. இது சார் நம்ம லோகோ. நம்ம லோகோ கடையோட லோகோ அது. என்ன சார் அப்படியே தத்ரூபமா சூப்பரா இருக்கு. கடையோட லோகோ போட்டு மொபைல் செல்ஃபோட கொடுத்துருக்குறோம். வங்கமா நிறைய மாடல் இருக்கு ப்ரோ. இதெல்லாம் வந்து கெயின் மாடல். கெயின் மாடல்ல பார்த்தா லெக்கே இருக்காது. ஓ நீங்க எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம், எப்படி வேணாலும் ஏறிக்கலாம். ஓகே. குழந்தைங்க உழுகிறதெல்லாம் பயம் வேண்டாம் உங்களுக்கு. சூப்பரா இருக்கு. இது லோ டெக் இது உங்களுக்கு. ஓகே சார். இது அந்த ரோஸ்வுட்ல பியூர் ஃபுல் ரோஸ்வுட்ல. மோஸ்ட்லி இதெல்லாம் இப்ப இந்த ஜெனரேஷன்ல இதெல்லாம் லைக் பண்றாங்க. நான் அப்படிதான் ப்ரோ நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் அந்த கட்டில் பண்ணேன். ஓகே சார். இந்த கட்டில் பண்ணப்போ எனக்கு இது யாராவது ஒருத்தவங்க வாங்குவாங்கன்னு பார்த்தேன். ஜாஸ்தி போறது இந்த கட்டில் தான். நார்மல் கட்டில யாரும் வாங்குறது இல்ல. ஓ இதுவும் அதுவும் தான் ஜாஸ்தியா போகுது. அது வந்து மலேசியா போகுது. அது ஓகே ஓகே சார். இது சார் இது மலேசியா அது போகுது. மலேசியா. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏசி ரூம் இருந்தாலும் போட்டு ஃபுல்லாவே ஏதாவது ஸ்கிரீன் போட்டு அப்படியே screen போட்டு ஜம்மு. நாங்க ஸ்கிரீன் போட்டே கொடுத்துருவோம் நம்ம. ஓ ஸ்கிரீன் கொடுத்துருவீங்க. ஸ்கிரீனை கொடுத்துருவோம். ஓகே. இதெல்லாம் அப்ராக்சிமேட் என்ன ரேட் சார்? சார் இதுல 82 82 பரவாயில்ல சார். ஸ்டார்டிங் 82ல இருந்து இருக்கு. சார் எனக்கு தெரிஞ்சு சோஃபா அந்த ரேட் வாங்குறது கட்டில் கம்மி ரேட் தான் இது தெரியும். அப்படியே ஒரே இது bro. எந்த ஜாயிண்ட் இல்லாம ஒரே இது. நிறைய கட்டில் இருக்கு bro. இது சூப்பர் சார். நிறைய நார்மல் காரைக்குடி ஸ்டைல்ல வருதுங்க. காரைக்குடி செட்னா டைப் தான். பியூர் செட்னா டைப் தான் கட்டில். இது எல்லாமே உங்களுக்கு ஹனி கோம். இதெல்லாம் தேன் கூடு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா போயிட்டு இருக்கீங்க. இந்த இது இதுவா இருக்கு. இது வந்து நல்லா ஒரு முறுக்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி இஎம்ஐ கிடையாது. போனதெல்லாம் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா சார். இஎம்ஐ வாங்கி ஒருத்தனை கடன் வாங்கி வச்சுட்டு இந்த பொருள் வாங்கணுங்கிறது எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அதனால இஎம்ஐ போட்டா எனக்கு பிசினஸ் டபுள் த பிசினஸ் தான். கண்டிப்பா. இருந்தாலும் அது இஎம்ஐ வேண்டாம். எனக்கு ரொம்ப ஆண்டவன் போதுமானவெல்லாம் வச்சிருக்கேன். Definitely. மே 1 ஹைதராபாத்ல ஓப்பனிங். ஓ. கண்டிப்பா எல்லாருமே நீங்க வாங்க. So, all the best sir. எனக்கு வந்து- கண்டிப்பா இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பெங்களூர் போனோம். பெங்களூர் நல்ல ரெஸ்பான்ஸ். ம். பெங்களூர் வந்து இப்போ ஹைதராபாத் போறோம். ம். கண்டிப்பா வந்துட்டு நம்ம நல்லா ப்ராடக்ட் பண்ணா நல்லா பண்ணா எங்க வேணா போலாங்கிறது. நமக்கு ஹிந்தி தெரியாது, கன்னடம் தெரியாது, தெலுங்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. கண்டிப்பா. இருந்தாலும் இது பேசும். நான் பேச வேண்டாம். Definitely sir. என்னோட ப்ராடக்ட் பேசும், என்னோட குவாலிட்டி பேசும், என்னோட சர்வீஸ் பேசும். எனக்கு தெரிஞ்சு கஸ்டமருக்கு தெரியுது இல்லைங்க சார். யூடியூபர்ஸா எங்களுக்கு உங்களோட வளர்ச்சி நல்லாவே தெரியுது. ஏன்னா கண்டிப்பா. அப்படின்னா இங்க ஆரம்பிச்சோம். கண்டிப்பா அப்படி பெங்களூர் போனீங்க. இங்க அப்ப வந்து ஹைதராபாத் போறப்ப கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா. ஹாப்பியா இருக்கு சார். ஏன்னா ஒரே ஊர்ல நம்ம வேற வேற நம்ம ஆ. தமிழ்நாட்டுல வேற வேற பிரான்ச் போறது விஷயம் இல்ல. கண்டிப்பா நம்ம அடுத்த ஸ்டேட்ல போய் நம்ம பிரான்ச் போறதுக்கு தைரியம் வந்துட்டு கண்டிப்பா நம்ம மேல இருக்கிற தைரியத்தை விட நம்ம ப்ராடக்ட் மேல தான் தைரியம் ஃபர்ஸ்டா வேணும். அது எல்லா மாடலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ம். எனக்கு என் மேல ப்ராடக்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கறனால தான் நம்ம அங்க போறோம். கண்டிப்பா இது ஆண்டவன் எல்லாத்த விட மெயின் வந்து அவர் தான். ஓகே அவர் கொடுத்தாதான் நம்ம. அதனால அவர் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா வெளிய இருந்து பாக்குறவங்க ஹைதராபாத், ஆந்திரா, குண்டூர், விஜயவாடா அதுல நிறைய பேர் வராங்க. வர முடியாதவங்க ஹைதராபாத் மே 1 ஓப்பனிங் கண்டிப்பா. தலை பர்த்டே நீங்க ஆமா ஓகே கண்டிப்பா வந்துருங்க. ஓகே சரிங்களா? சார். இஎம்ஐ வந்து கிடையாது ப்ரோ. Okay, இஎம்ஐ வந்து இஎம்ஐ வாங்கி கடன் வாங்கி இந்த ப்ராடக்ட் நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு போறது இது அவ்வளோ ரொம்ப முக்கியமான லைஃப்ல முக்கியமான ப்ராடக்ட் இது கிடையாது. இது டெஃபினெட்லி இல்லைனாலும் நம்ம வாழ்ந்துக்கலாம். கண்டிப்பா. கண்டிப்பா எல்லாருமே வாங்குறதுக்கான சக்தி எல்லாருக்குமே வரும். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஃபர்னிச்சர் மட்டும் சொல்ல எந்த பொருள் வாங்குறதாலும் இஎம்ஐ இஎம்ஐ கிடையாது. தவிர்த்தலாம். நீங்க வீடுல இருந்து எதுவுமே எல்லாமே நீங்க சொந்த 2 வருஷம் லேட் ஆகுமா, கஷ்டப்பட்டு வாங்க 3 வருஷம் லேட் ஆகும் அவ்வளவுதான். ஆனா என்ன நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்ல. கண்டிப்பா சார். அது வந்துட்டு ஏன்னா நம்ம கிராஃப் இப்படி போயிட்டு இருக்கும். நல்லா இருக்கும்போது வாங்கி நல்லா இல்லாம போது கஷ்டப்பட்டு ம். அதை பார்க்கும்போது திட்டுவோம். கண்டிப்பா இதை பார்க்கும்போது இதை வேற வாங்கி எப்படிங்கறத வந்து இது வாங்கி சந்தோஷமா யூஸ் பண்ணணும். ஆமா சார். எனக்கு இஎம்ஐ போட்டா டபுள் த பிசினஸ் தான். இல்ல எனக்கு வேண்டாம். கண்டிப்பா எனக்கு இப்பவே இதுவே ரொம்ப போதுமா இருக்கு. வருவாங்க கேட்டு வந்து சங்கடப்படுவாங்க. என்ன ம். ப்ரோ நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன், கம்பெனில ஒர்க் பண்றேன், நானும் ஒய்ஃபும் ஒர்க் பண்றோம், 2 பேரும் சேர்ந்து இஎம்ஐ EMI கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஆ, அது வேண்டாம். அது நிரந்தரமான ஒரு நிம்மதி கொடுக்கவே கொடுக்காது. அது கண்டிப்பா சார். நீங்க என்ன பார்த்துட்டு போவாங்க ப்ரோ. ஆ, வந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து எங்கிட்ட வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா சார். ஃபுல் கேஷ் கொடுத்துட்டு. சூப்பர் சார். அதனால வந்துட்டு பெங்களூர்ல அந்த சீன் சொன்னீங்க ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. கண்டிப்பா ஆனா, கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக சேர்த்து வச்சு வந்து வாங்குறது அது வேற ஃபீலா இருக்கும். 100% வேற ஃபீல் அது. அது இல்லாம அவங்கள எனக்கே பச்சையா தெரியும். இது வாங்கிட்டா கடன் வாங்க
இது ஓப்பனா இஎம்ஐங்கிறது இங்கிலீஷ்ல இருந்து ஒரு ஒரு கடனாளிதான். சும்மா ஸ்டைலான வார்த்தை. ஆனா என்னன்னா தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா கடன், அவ்வளவுதான். கடன் வாங்கி இது வாங்குறதுக்கு இது கண்டிப்பா அந்த அளவுக்கு வர்த்து இல்ல. கண்டிப்பா நானே என்னோட ப்ராடக்ட்டே சொல்றேன் நான். கண்டிப்பா சார். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு நம்புறேங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி சார். ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆல் கஸ்டமர் வந்து நம்ம வீடியோ நிறைய வந்து பார்த்துருப்பாங்க சார். கண்டிப்பா. டைரக்டா வரவங்களுக்கு இன்னும் அட்ரஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும். நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ வந்து 2019ல. இப்பவும் அந்த வீடியோ இருக்கு. சூப்பரா வந்து போயிட்டு இருந்துச்சு. இவர்கிட்ட போட்டாலே யூடியூபர்ஸ்க்கு உண்மையிலேயே ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. ஏன்னா அவங்கள பார்த்துட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிப்பா. ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. சார் ஃபர்ஸ்ட் ஆல் கஸ்டமர் வந்து இங்க வரும்போது கோயம்புத்தூர் வரும்போது அட்ரஸ் எங்க? கோயம்புத்தூர், குனியம்புத்தூர், பாலக்காடு ரோடு. பாலக்காடு ரோடு. பெங்களூர், பனார்கடா, ஜிக்னி ரோடு. ஓகே. ஹைதராபாத் வந்து குட்புல்லாப்பூர். அது வந்து மே 1 தான் வந்து மே 1 ஓப்பனிங் ஓப்பனிங். ஆகுது. ஆமா. ஓகே. கிராண்ட் ஓப்பனிங் வந்து ஆக போகுது. கண்டிப்பா. ஸோ அங்க போறதுனால நீங்க வந்து போலாம். அப்படி எங்கேயுமே போக முடியலனா பரவாயில்ல. ஆன்லைன்ல சார்ட் வந்து அட்வான்ஸ் வீடியோ கால் பண்ணி காமிச்சிடலாம். நம்ம வந்துட்டு ஃபுல் பேமெண்ட் வாங்கி, ஃபுல் கேஷ் வாங்கி, டெலிவரிக்கு முன்னாடி காசெல்லாம் வாங்கி அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்ல. ஓகே சார். நீங்க எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் 30%, 25% தான் அட்வான்ஸ். பேலன்ஸ் டெலிவரி பண்ணி உங்க வீட்ல வந்தா நாங்களே. கண்டிப்பா சார். ஆமா. எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட ஒரு 2, 3 வீடியோக்கு முன்னாடி சொன்னேன். சென்னையில வந்து ஒரு பிரான்ச் கண்டிப்பா கண்டிப்பா, ஆரம்பிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்னும் அங்க ஐயோ, start பண்ணுங்க. நெறைய பேர் இன்னைக்கு கூட ஒரு மேடம் கூப்பிட்டு ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஆமா. நீங்க என்ன பெங்களூர் போறீங்க, ஹைதராபாத் போறீங்க, சென்னை ஏன் போக மாட்டேங்கிறீங்கன்னு. சென்னைக்கான டைம் வந்து வரல. நம்ம என்ன முடிவு பண்ணாலும் வரல. அதனால ஏன்னா இல்லைனாலும் எனக்கு சென்னை நிறைய வருதா, கண்டிப்பா. எனக்கு அதனாலயே அது தோண மாட்டேங்குது. ம். இங்க பிசினஸ் வந்து கோயம்புத்தூர் தான் ஷாப். ஆனா 70% வந்து சென்னை தான். ஓகே சார். அதனால எனக்கு அந்த அளவுக்கு சென்னைக்கு போக மாட்டேங்குது மைண்ட். கூடிய சீக்கிரம் அங்கேயும் வந்து ஓப்பன் கண்டிப்பா, பண்ணலாம். கண்டிப்பா. ஓகே. விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்ஸ்.